ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அது ஒரு வியூ உங்களுக்கு GoPro Hero 9ல் சினிமேட்டிக் வியூவில் ஜஸ்ட் ஒரு ரைட் போயிட்டு அது கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலான்ட்டு வந்தேன். ஸோ இப்போ நான் எடுத்துகிட்ருக்க வீடியோ ஆக்சுவலாக நார்மல் ஸ்பீடில் எடுத்தேன். அண்ட் இப்போது எடிட்டிங்கில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்லோமோலாம் கட்ஸில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் நார்மல் ஸ்பீடில் எடுத்தது. அண்டு பட் இப்போ நான் வீடியோ ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கிளைமேட் கொஞ்சம் வெயில் தான் ஆக்சுவலாக, பட் நல்லா தான் கேப்சர் ஆகிருக்கு. நான் இப்போது சினிமேட்டிக் மோடில் ஆக்சுவலாக நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்க செட்டிங்ஸ் தான் இது. ஆக்சுவலாக நான் வேறு எந்த கஸ்டமைசேஷனும் பண்ணலை. ஸோ ஓகேங்களா, சவுண்டு இதோடைய ஆடியோ சவுண்டு இது நான் இப்போது ஆக்டிவாவில் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப நாய்ஸு தெரியும். ஆக்சுவலாக பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த க்ரீனிஷாக அந்த தண்ணியோடு நல்லா கேப்சர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம போவோம். சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டெஸ்ட் தான் இது. ஸோ பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக இன்னும் ஒரு அடுத்த வீடியோ கிளிப்பிங்கில் உங்களுக்கு கிளியராக வாட்டர்வேஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஏரியாவும் காமிக்கிறேன். இங்கே ஸ்லோ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது நார்மல் ஸ்பீடு தான், பட் நான் ஆர்டிஃபிஷியலாக ஸ்லோ பண்ணியிருக்கேன். எடிட்டில் நான் இதில் தான் பண்ணேன். ஆக்சுவலாக GoPro குயிக் அப்படின்ற சாஃப்ட்வேரில் தான் எடிட் பண்ணேன். ஸோ அகெயின் ஸ்பீடு வச்சுட்டேன். ரொம்ப ஈஸி தான் அதில் எடிட் பண்ணுறது. ஸ்லோவாக நீங்கள் வீடியோ டுட்டோரியல்ஸ் யூடியூப்லேயே பார்த்து கூட கற்றுக்கலாம். இதில் நான் ஆர்டிஃபிஷியலாக ஸ்லோ பண்ணேன். இது நேச்சுரலாக சினிமேட்டிக் மோட் நார்மல் ஸ்பீடில் தான் எடுத்தது. இதெல்லாம் நல்லாவே இருக்குது. நல்லா குவாலிட்டி ஓரளவு பரவாயில்ல, காம்ப்ரமைசிங்காக இருக்குது. நல்லா நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணோம்னா இன்னும் நல்லா எடுக்கலாம். செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ISO இதெல்லாம் செட் பண்ணி இன்னும் பியூட்டியாக எடுக்கலாம். நான் வரப்போகிற வீடியோஸ்லேயே நான் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஸோ திரும்பி நான் இப்போது ரிட்டர்ன் இதே ரோட்லேயே நான் ஸ்லோவாக தான் போகிறேன். ரொம்ப மிக மிக ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேனே. ஸ்லோவாக ஸ்பீடாக தெரியும் வீடியோ ரஷ்னால், பட் நான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஓகேங்களா, ஸோ அந்த ஜூஸ் கடையில் நான் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஸோ ஓகே, இந்த இடத்துல ரைட் சைடில் நம்ம கொஞ்சம் இந்த தண்ணி இருக்கிற இடத்துல இறங்கி போய் ஷூட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே நான் நிப்பாட்டுறேன். ஹாய், பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது. சினிமேட்டிக் மோடில் தான் இருக்குது. ஸ்டில் அந்த கிராஸ் அப்புறம் அந்த தண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நார்மலாக டிஃபால்ட் மோடில் தான் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இனிமேட்டு நான் கஸ்டமைசேஷன் ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்னொரு லொக்கேஷன்லேயே எடுத்திருக்கோம் இதே மாதிரி. பாருங்கள், 2 கிளை வாட்டர் பாத், அதாவது என்ன சொல்கிறது, 2 சின்ன வழி தண்ணி போகிற வழி இணையிற இடம். இந்த பீச் நடுவில் அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ. இது நான் சினிமேட்டிக் மோடில் எடுத்துகிட்டு வேகாஸ் அப்படின்ற இது GoPro குயிக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, எடிட்டிங் சாஃப்ட்வேர். அதில் ஆப்லேயே நீங்கள் எடிட் பண்ணலாம். அதில் வேகாஸ் அப்படின்ற மோடில் கலர் கரெக்ஷன் அதில் வச்சுட்டு அண்ட் இந்த ஷாட் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக நார்மலாக நான் இது ஸ்லோமோவில் தான் எடுத்தேன். பட் ஆனால் நான் ஃப்ரேம் ரேட் இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் ஆர்டிஃபிஷியலாக ஸ்லோ ஸ்பீடு வச்சு தான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். இதுவும் வேகாஸ் மோடில் தான் கலர் கரெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது
ஃப்ரேம் ரேட் வந்து நார்மலாக 1xலேருந்து இது 1/2xல் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போவோம் இது மாதிரி. தென் ஒரு லைக் இன்னும் கொஞ்சம் ஒரு ஐ திங்க் இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இது எப்படி இருக்குது இந்த ஷாட் அப்படின்னு. மவுண்டில் இது நான் என்ன பண்ணேன்னா, இந்த புல்வெளியில் நான் இப்போ மாறிடுச்சு பாருங்கள். இந்த புல்வெளியில் மவுண்ட்டு வச்சுட்டு நான் பாட்டு என்ன பண்ணேன்னா, அப்படியே ஜஸ்ட் அந்த ராடை வந்து என்னுடைய போக்கில் வந்து இஷ்டத்துக்கு நான் பாட்டுன்னு உள்ளே வச்சு இது பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி கேப்சர் ஆகுது மோஷன் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நான் ட்ரையல் பண்ணுறதுக்காக பண்ணேன். பாருங்கள், நான் எப்படிலாம் ஷேக் பண்ணுறேன். நான் வந்து திருப்புறேன் ஃபுல்லாகவே இந்த தண்ணி. அவ்வளோதான்.